வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வித்தியாசமான பஜ்ஜி பண்ண போகிறோம். அதுவும் ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப கம்மியாக வச்சு கடலை மாவுலாம் சேர்க்காம சூப்பரான பஜ்ஜி பண்ண போகிறோம் பாருங்கள். அதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கலாம். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கலாம். நல்லா 1 ஹவர் ஊற வச்சுட்டு ஊறின பிறகு நம்ம என்ன செய்யலாம், அதை நைஸாக மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். அரைச்சின்னுட்டு அது கூட தேவையான பொருள் என்னென்ன, உப்பு, கொஞ்சோண்டு தேவையான காரப்பொடி, பெருங்காயம், கொஞ்சோண்டு கலருக்கு மஞ்சப்பொடி, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மாவை வந்து ஒரு நல்லா கையை நல்லா பீட் பண்ண மாதிரி கலக்கிண்டு அது தோசை மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பஜ்ஜி போடுறதுக்கு ஆனியன் ரெடியாக இருக்குது, உருளைக்கிழங்கு, வாழைக்காய் பஜ்ஜி 3 வாழைக்காய் பார்த்தீங்களா, நான் அப்படியே வைக்க பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்ஸ் மாதிரி நறுக்கிட்டேன் பாருங்கள். இது வந்து பார்க்க பஜ்ஜி வித்தியாசமாக நல்லாயிருக்கும். சிப்ஸ் மாதிரியும் தெரியும், பார்க்க பசங்களுக்கு ரொம்ப டெம்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், இந்த வாழைக்காய் எடுத்து ஒன்றா இது மாவில் முக்கி இது போட்டுலாம் வாழைக்காய் பஜ்ஜி நமக்கு ரெடி ஆகிடும். இது பார்க்கறது வித்தியாசமாக இருக்கும். வாழைக்காய் ரவுண்டாக இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி இல்லாமல் நீட்டமாக இல்லாமல் இது மாதிரி விரல் நறுக்கி போட்டோம்னா பார்க்கறதுக்கும் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை நான் ஈஸியாக டிப்பெண்ட் சாப்பிட்லாம், நம்ம சாஸில் சாப்பிட்றது ஈஸியாக நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து இதே மாவுலேயே என்ன செய்யலாம், உருளைக்கிழங்கு, வெங்காயம், இது வீட்டில் வேறு என்ன காய் இருக்கோ, பீர்க்கங்காய்லாம் பீர்க்கங்காய் போடலாம், சவுச்சு வந்து சவுச்சில் நறுக்கி பண்ணி போடலாம், கேபேஜ் இருந்தால் கேபேஜில் போடலாம். ஒன்றும் இல்லையா, வீட்டில் அப்பளம் இருக்குது பார்த்தீங்களா, அப்பளத்தை கூட இதில் மாவில் முக்கி போட்டிங்கன்னா ரொம்ப பஜ்ஜி சூப்பராக இருக்கும். இது வேணால் நம்ம சோடா சேர்த்துக்கலாம். அப்போ சோடா நான் சேர்க்கவே இல்லை, சேர்க்காம நல்லா நல்லா முருகு நல்லா வந்திருக்கு. இது இந்த மாவு நீங்கள் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நஞ்சை கறிக்கு வந்துட்டிங்களா சாப்பிட்றதுக்கு, அதெல்லாம் இல்லாமல் சூப்பராக இருக்குது. இவங்க சுவையான உருளைக்கிழங்கு, வாழைக்காய், வெங்காய பஜ்ஜி ரெடியாக எடுத்து இதை நீங்கள் எப்படி பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அந்த மழைக்கு அந்த பஜ்ஜி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றுமே தேவையில்லை பாருங்கள், வெறும் பச்சரிசி துவரம்பருப்பு தான். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.